உங்ககிட்ட மல்டி என்ட்ரி உம்ரா விசா இருக்கா? அப்படின்னா ஒரு நிமிஷம். விசா வேலிடா இருந்தாலும் சில முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கிறாம சவுதிக்கு வந்துடாதீங்க. சர்வீஸ் பேக்கேஜ், நிஷுக் அப்ளிகேஷன், உம்ரா பர்மிட் இந்த 3ம் ஏன் முக்கியம்? மேலும் 365 நாள் விசா அப்படின்னா அந்த விசா கூட எவ்வளவு நாள் நம்ம தங்கலாம்? இதைத்தான் இந்த வீடியோவுல ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. மல்டி ரீஎன்ட்ரி விசா உம்ரா விசா வச்சிருக்கவங்களுக்கு ஹஜ் அண்ட் உம்ரா அமைச்சகத்திலிருந்து முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு முழு வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க என்கிட்ட மல்டி ரீஎன்ட்ரி விசா இருக்கு, நான் வருடத்துல எப்ப வேணா வரலாம், போகலாம், உம்ரா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஷயம் அப்படி மட்டும் இல்ல. மல்டி ரீஎன்ட்ரி விசா வச்சிருக்கவங்க ஒவ்வொரு முறை சவுதிக்கு வரையிலையும் உங்களுக்கு உம்ரா பேக்கேஜுக்கான உம்ரா விசா பேக்கேஜை கண்டிப்பா பெற்றிருக்கணும். இந்த சர்வீஸ் பேஜ சவுதி கவர்மெண்ட் எந்த அனுமதி கொடுத்திருக்காங்களோ அவங்க மூலம் தான் அந்த பேக்கேஜையும் பெறணும். அடுத்ததா நுசுக் தளம் அல்லது அப்ளிகேஷன் மூலம் நம்ம சவுதி அரேபியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உம்ரா செய்யறதுக்கான அனுமதியை பெறணும். நீங்க பெற்றிருக்க சர்வீஸ் பேக்கேஜும் உங்களோட உம்ரா பர்மிட்டும் ஒரே டேட்ல பொருந்தி இருக்கணும். ஆனா விசா மட்டும் வேலிடா இருக்குங்கிற மாதிரி மட்டும் நினைச்சிடாதீங்க. தேவையான சர்வீஸ் பேக்கும் பர்மிட்டும் நம்மகிட்ட இருக்கணும். அதுவும் சரியான ஒரே டேட்ல. இந்த விசாவுக்கான வேலிட்டி 365 நாள். ஆனா நம்ம அதிகபட்சம் தங்கக்கூடிய நாட்கள் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 90 நாள் மட்டும்தான். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா நம்ம 325 நாள் விசா இருக்கனால நம்மனால சவுதி அரேபியாவில் 365 நாள் தங்க முடியாது. நம்ம தங்கறதுக்கான அனுமதிக்கப்பட்ட நாட்கள் வெறும் 90 மட்டும்தான். அப்ப நம்ம ஒரு வருடத்துல எத்தனை நாள் வேணா வந்து போகலாம். ஆனா நம்ம சவுதி அரேபியாக்குள்ள தங்கக்கூடிய நாட்கள் வெறும் 90 நாட்கள் மட்டும்தான். அதுக்கு மேல இருக்கிறதுக்கு அனுமதி இல்ல. அதனால என்னடா ஒரு வருஷம் மல்டி என்ட்ரி விசா இருக்கு, ஒரு வருடம் சவுதியில தங்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நண்பர்களே, கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். உம்ரா செய்ய நினைக்கிற உங்க நண்பர்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் இந்த வீடியோ பகிருங்க. கண்டிப்பா இந்த சிறிய உதவி அவங்க உம்ரா செய்ய வரையில எந்த ஒரு குழப்பமும் இல்லாம நிம்மதியா உம்ரா செய்யறதுக்கு பயன்படும். உங்கள்ட்ட மல்டி என்ட்ரி விசா இருக்கா? நீங்க உம்ரா வரதுக்கான பிளான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கான விளக்கத்தை நான் அடுத்த வீடியோலயோ கமெண்ட்லயோ தெரிவிக்கிறேன். சவுதி அரேபியா செய்திகள், சட்டதிட்டங்கள், தகவல் தெரிஞ்சதுக்கு மறந்துடாம நம்ம சவுதி பிசினஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ். மேலும் இது போல வேறொரு வீடியோல சந்திப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மளுடைய உம்ரா பயணத்தை எளிதாக்கி அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கான நன்மையை தருவானாக. இன்ஷா அல்லாஹ்.